மட்டும் பல கல்யாணம் பண்ணிக்கிறானு இஸ்லாம் என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு. வாரிசு பிரச்சனை இப்ப கிடையாது. பொம்பளையே தன்னுடைய சொந்த சக்தியை கொண்டு என்ன செஞ்சிருவா, அவ குழந்தைய வளர்த்துருவா. இப்ப என்னத்துக்கு 4 வருஷம் கட்டிக்கலாமான்னு நான் கேட்கிறேன். சாதாரணமா இதெல்லாம் ஒரு செக்ஸ் மாதிரி போயிடக்கூடாது, அப்படி நினைச்சுக்கிறவும் கூடாது, சொல்லத்தான் வேண்டியிருக்கு. குடும்ப வாழ்க்கை என்பதை, ஆண் பெண் உடற்கூறு என்பதை கொஞ்சம் சென்ஸோட கவனித்து பார்த்தா இந்த கேள்வி கேட்கலாமா? ஒரு ஆம்பளை இருக்கான், ஒரு பொம்பளை இருக்கிறா. இந்த பொம்பளை அந்த ஆம்பளை விரும்பிட்டான், அந்த ஆம்பளை இந்த பொம்பளை விரும்பல. ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியுமான்னு கேட்டேன். பொம்பளை அந்த ஆம்பளை விரும்பிட்டாங்க, இவன் விரும்பினா தான் இவன்கிட்ட உறுப்புல கிளர்ச்சி வரணும், அப்பதான் செய்ய முடியும். அப்ப இவன் விரும்பி இவன் ஆசைப்பட்டா தான் இவளால் 50 பொம்பளை சேர்ந்து ஒரு ஆம்பளை கவர் பண்ணா கூட அவனுக்கு அந்த எண்ணம் இல்லாட்டி ஒண்ணும் பண்ண முடியாது. வழங்குதா? ஆம்பளை இருக்கான், பொம்பளை விரும்பல, நடக்குமா நடக்காதா? நடந்துரும். ஏன்? இது ரொம்ப விவரமா பண்ண அசிங்கமா போயிடும், இந்த சபைக்கு ஏற்றதா இருக்காது. நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டா, 4 பேரை ஒருத்தர் கட்டிட்டான்னு சொன்னா அது எப்படி செக்ஸ் நடக்கும்? செக்ஸ் தானே கல்யாணம், கல்யாணம் அதுதானங்க. அது எப்படி தீர்மானிக்கிறது, எப்படி வரும்னு கேட்கிறேன். இதை நான் விவரமா சொல்ல வேணா, இது அப்படி டெவலப் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அவளுக்கு கொடுத்தது இவனுக்கு கொடுத்தா என்னன்னு கேட்க மாட்டீங்க, அது இவனுக்கு கொடுத்தா அவளுக்கு கொடுத்தா கேட்க மாட்டீங்க. அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது. இந்த ஒரு வார்த்தையெல்லாம் நான் இதை சொல்ல முடியும். செக்ஸை பொம்பளைக்கு தீர்மானிக்க முடியவில்லை, அதான் உடற்கூறு. ஆம்பளை தீர்மானிச்சா செக்ஸ் நடக்கும், பொம்பளை விரும்பினால் நடக்காது. ஆம்பளை விரும்புற மாதிரி சில காரியங்களை பண்ணி அவனை கிளர்ச்சி ஊட்டி அவனு எஸ் வராத வரைக்கும் ஒரு பொம்பளையால் ஒரு ஆம்பளைய ஒன்றும் பண்ண இயலாது. இதான் மேட்ரு. ஒரு ஆம்பளையால் அவள் விரும்பாவிட்டாலும் என்ன வேண்டாலும் பண்ணிவிட முடியும். இதான் மேட்ரு. இதை நீங்க டெவலப் பண்ணி பார்த்து நீங்க சிந்திச்சு அதுல அந்த வேறுபாட்டை விளங்கி கொள்ளுங்கள். அடுத்து என்ன இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இன்னைக்கு எல்லாரும் இது பேசக்கூடியவங்க எல்லாம் வப்பாட்டி வச்சுக்கிறத தடுக்க முடிய மாட்டேங்குது, சின்ன வீடு வச்சுக்கிறத தடுக்க முடிய மாட்டேங்குது, விபச்சார விடுதியில போய் அதெல்லாம் தடுக்க முடிய மாட்டேங்குது. இஸ்லாம் என்ன பண்ணுது? ஆணுடைய சுபா உடற்கூறு அது மாதிரி தான் இருக்குது. நீங்க மறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி. ஐயா அவர்களே சொன்னார்கள், அந்த சாலினி ஒரு டாக்டரை பத்தி சொன்னார்கள். அவங்க புஸ்தகத்தை நான் வாங்கி பார்த்தேன். அந்த புஸ்தகத்தில் டாக்டர் சாலினி என்ன செய்யறாங்க, இப்படித்தான் இந்த ஹார்மோன் பண்ற வேலை, ஆம்பளை ஹார்மோன் இப்படித்தான் இருக்குன்னு நிரூபிக்கிறாங்க. அவங்க பொம்பளை ஹார்மோன் அப்படித்தான் இருக்கு, ஆம்பளை ஹார்மோன் என்ன செய்யும், இப்படித்தான் அலமோது, அப்படித்தான் உள்ள ப்ரோக்ராமே அப்படித்தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சாலினி அவங்க என்ன புஸ்தகம் பேரு, அர்த்தமுள்ள அந்தரங்க, அதுதான் அந்த அம்மாவை விவாதத்தை கூட்டு வரேன் சார் சொன்னார் அவரு. அந்த அம்மாவுடைய புத்தகத்துக்காக வாங்கி படித்தேன். படிச்சு பார்த்தா அப்படி நம்ம கான்செப்ட் என்ன செய்யறாங்க, அதையே சொல்றாங்க. அப்படியே ஆம்பளை இப்படித்தான் இருப்பான், என்னத்துல பகுத்தறிவு பேசினாலும் சரி இப்படித்தான் போகும், அப்படித்தான் உள்ள விஷயமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட் அழகா அவங்க வளர்க்குறாங்க. நீங்க எந்த புத்தகத்தை படிச்சுக்கிறீங்க. அதன்படி பார்த்தா இஸ்லாம் என்ன பண்ணுது, இவன் பாட்டுக்கு வப்பாட்டியை வச்சுட்டு அவளுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம போயிடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒருத்தியை பார்த்துட்டு அவளை நீ இஸ்லாம் என்ன பண்ணுது, இப்படித்தான் நீ செய்வேன்னு தெரியுதுப்பா, நீ இப்படித்தான் ஹார்மோன் இப்படித்தான் இருக்குது, படைச்சவனுக்கு தெரியுமா இல்லையா, நீ போன ஒழுங்கா மறுபடி பொறுப்பேற்று செய், கொண்டாட்டின்னு அகிட்டு செய், அதுக்குரிய உரிமையை கூடு. அதான் நம்ம ஹார்மோனுக்கு ஏற்றவாறு தானே சட்டமாக்க முடியும். அது ஹார்மோன் இயற்கை தானே. நீங்க என்னத்தான் ஆணு பெண்ணுன்னு எந்த பேசினாலும் ஹார்மோன் அப்படி இல்லைல்ல சயின்ஸ் சொல்லுது, ஆம்பளை பொம்பளை அப்படி இல்லைல்ல சயின்ஸ் சொல்லுது. அந்த மாதிரி என்ன செய்யுதுன்னா, சின்ன வீடு பெரிய வீடு எல்லாம் ஒழிச்சு கட்டுறதுக்காக வேண்டி நீ முறையா திருமணம் முறைப்படி பண்ணிக்கிட்டா செய்ப்பா என்று சொல்வது, அதுக்கு கண்டிப்பா கட்டாயமா பண்ணப்படுது. இங்க இருக்கிற 2 கல்யாணம் பண்ணலாம் எதுக்கும் பார்ப்போம். இதான் இல்ல, இதான் நிலைமை. நீங்க தப்பா விளங்கி வச்சிருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் நேர்மையா நடக்கணும், நியாயமா சாத்தியப்படாதுன்னு தெரியும். எவனாச்சு இந்த தப்பு தவறு போக நினைச்சான்னு சொன்னா அவனுக்கு என்ன செய்யுது, கல்யாணம் பண்ணிட்டு போனா குறைஞ்சு போயிரும். கல்யாணம் பண்ணா போனா ஒரு நாளைக்கு ஒருத்தைய பார்ப்பான், கல்யாணம் பண்ணா சுமக்கணும், அவனுக்கு சோறு போடணும், நல்லது கெட்டதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும், அம்மாடி வேணான்னு போயிடுறான். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை நாடுவதை தடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும், சுமப்பியா முழுசா அவளை சுமப்பியான்னு கேட்டா அம்மாடின்னு ஓடி போயிடுவான். அதனால அது இல்ல. அரசாங்கத்தில் வெளியிட்ட பார்லிமெண்ட் கணக்கு என்ன சொல்லுது, முஸ்லிம்களை விட பல தார மனம் செய்தவர்கள், கள்ளப்பொண்டாட்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் மற்ற மதத்தில் தான் அதிகம் சொல்லுது. யாருக்கு ஒரு தார மனத்தை வலியுறுத்தப்படுகிறது அவர்களை விட இவர்கள் கம்மி. நம்ம முதலமைச்சர் 2 பேரும், ஒருத்தர் மனைவி ஒருத்தர் துணைவின்னு வச்சுட்டு தானே இருக்கிறாரு, அந்த பார்லிமெண்ட்ல வந்தார் அவரு. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன், அதெல்லாம் நீ எதுக்கு சொல்றேன்னா, இது அவருக்கு நான் குறை சொல்றது சொல்லல, அதான் ஹார்மோன். நீங்க என்னத்தை பகுத்தறி பேசினாலும் ஹார்மோனை மிஞ்சி எது இயல்பாக இருக்கிறதோ அதை மிஞ்சி நீ மாற்றி அமைச்சிட முடியுமா? அல்லது செக்ஸை பொம்பளை தீர்மானிக்கிற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கலாம். நீங்க என்ன இருக்குது அதுல இருந்தா சட்டம் வகுக்க முடியும். அப்படிங்கிற வகையில் இஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லுகிறது. முறையா கல்யாணம் பண்ணா பண்ணிக்கண்டு, அதனால யாரும் கல்யாணம் பண்ணிட்டு அலையவலாம் கிடையாது. இங்க இருக்கிற நாங்கள் 4 கல்யாணம் பண்ணி உட்காந்துருக்கவும் கிடையாது. வழங்குதா? அதனுடைய ரூல் சட்டம் எங்களுக்கெல்லாம் என்ன செய்யும் தெரியும்.